கல்முனை மாநகர சபை மற்றும் சாய்ந்தமருது நகரசபை உருவாக்கம் தொடர்பான அடிப்படை உரிமை மனுவின் தீர்ப்பை உயர்நீதிமன்றம் இன்று அறிவித்துள்ளது. இதற்கமைய கல்முனை மாநகர சபை மற்றும் சாய்ந்தமருது நகரசபை ஆகியவற்றுக்கான எல்லை நிர்ணய பணிகளை 2 மாதங்களுக்குள் பூர்த்தி செய்யுமாறு நீதியரசர் யனக் டி சில்வா அறிவித்துள்ளார். சாய்ந்தமருதை சேர்ந்த அஹ்மத் லெப்பை முகமது சலீம், அஹமத் ரஹீம் முகமது ஹசீம் ஆகியோர் இந்த அடிப்படை உரிமை மனுவை தாக்கல் செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். இந்த வழக்கின் தீர்ப்பு தொடர்பில் இடைப்புகு மனுதாரர் சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி நிசாம் காரியப்பர் இது தொடர்பில் தெளிவுபடுத்தினார். இந்த தீர்ப்பின் அடிப்படையில் சாய்ந்தமருதுக்கு உருவாக்கப்பட்ட நகரசபை சட்ட வலுவானது என்றும், ஆனால் சாய்ந்தமருதுக்கான எல்லை நிர்ணயம் செய்யப்படாத காரணத்தினாலும் மீதி உள்ள கல்முனை மாநகர சம்பந்தமாக எல்லை நிர்ணயங்கள் செய்யப்படாத காரணத்தினாலும் அதை நடைமுறைப்படுத்துவதில் சிக்கல் இருப்பதனால் இன்றிரண்டு 2 மாதங்களுக்குள் எல்லை நிர்ணய சபையினால் இதை மீண்டும் எல்லை நிர்ணயம் செய்யப்பட வேண்டும் என்று நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. உண்மையிலேயே சாய்ந்தமருது நகர சபை கல்முனை மாநகர சபையின் எடுத்து புதிதாக உருவாக்கப்பட்ட பிற்பாடு மீதி பிரதேசங்களுக்கு 3 உள்ளூராட்சி மன்றம் உருவாக்கப்பட வேண்டும் என்று நான் வாதாடினேன். அது சம்பந்தமாக நீதிமன்றம் ஒன்றும் சொல்லவில்லை. ஏனென்றால் எல்லை நிர்ணய சபையினால் மாத்திரம்தான் எந்த போன்று என்ன மாதிரி இதுகளை செய்ய முடியும் என்று தீர்மானிக்கப்பட வேண்டும் என்பதனால் எல்லை நிர்ணய சபையினால் இது சம்பந்தமான அறிக்கையை ஜனாதிபதியிடம் 2 மாதங்களுக்கு பிறகு கையளிக்க வேண்டும் என்றும், அதன் பிற்பாடு திருப்தி அடையும் பட்சத்தில் ஜனாதிபதி அதன் அடிப்படையில் உரிய வர்த்தமானியை பிரசுரித்து உரிய தேர்தலை வைக்க வேண்டும் என்று தீர்மானித்திருக்கின்றது. அதன் அடிப்படையில் சாய்ந்தமருது மக்களுடைய அடிப்படை உரிமையை அரசாங்கம் அந்த தேர்தலை நடத்தாத காரணத்தினால் மீறியுள்ளதென்றும் தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது.